காது குத்தும் விழா அழைப்பதிலை அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் அளித்திருக்கின்றோம். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எந்த அளவுக்கு இந்த அரசு மக்களுக்கு காது குத்து என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த அழைப்புதலை உங்களிடம் கொடுத்திருக்கின்றோம். நீங்கள் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026-27 இடைக்கால நிதிநிலை அறிக்கையை இன்றைக்கு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக மக்களை வாட்டி வைத்த திராவிட மாடல் என்ற பெயரால் நடத்தப்பட்ட ஏமாற்று மாடல் திமுக அரசு தனது கடைசி பட்ஜெட் பேரவையில் தாக்கல் செய்துள்ளது. இன்று காலை நாங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாபெரும் காது குத்தும் விழா அழைப்பதிலை அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் அளித்திருக்கின்றோம். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எந்த அளவுக்கு இந்த அரசு மக்களுக்கு காது குத்து என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த அழைப்புதலை உங்களிடம் கொடுத்திருக்கின்றோம். நீங்கள் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய கடமை என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் 4 ஒரு அறிவிப்பு கூட நிறைவேற்றவில்லை. அதில் முக்கியமான பல அறிவிப்புகள். இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற என்று சொல்லி, ஆனால் அதுக்கு மாறாக பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அரசு ஊழியர்களையும் இந்த அரசு ஏமாற்றி விட்டது. அதோடு பல துறைகளில் பணிபுரிகின்ற அலுவலர்களுக்கு பல்வேறு உறுதிமொழிகளை அளித்தார்கள். சத்துணவு அமைப்பாளருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றலை. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றலை. செவிலியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றலை. விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றலை. இப்படி பல துறையில் இருக்கின்ற அலுவலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று எல்லோருமே போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழகம் ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டு இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த மேனா மினுக்கி உரையாகத்தான் இருக்கிறதே தவிர உருப்படியாக எதுவும் இல்லை. 25-26 நிதிநிலை அறிக்கையில் வருவாய் வரவுகளில் மாநிலத்தின் சொந்த வருவாய் 2.58 லட்சம் என்று எதிர்பார்த்த நிலையில் திருத்திய மதிப்பீட்டின்படி மாநில சொந்த வருவாய் 2.32 லட்சம் கோடியாக குறைந்துள்ளது. சுமார் 26,000 கோடி வருவாய் குறைந்துள்ளது. அதேபோல மத்திய அரசின் மீது குற்றம் சுட்டும் நிதியமைச்சர் மாநிலத்தின் சொந்த வருவாய் 26,000 கோடி குறைந்துள்ளதை பற்றி எந்த விளக்கமும் அவையில் தெரிவிக்கவில்லை. வரவு செலவு 2025-26ஆம் ஆண்டு 66,753 கோடி செலவிடப்படும் என்று கணித்த நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் இதுவரை 51,442 கோடியாக, அதாவது சுமார் 15,000 கோடி குறைந்துள்ளதற்கு நிதியமைச்சர் எந்த காரணத்தை கொண்டு விளக்கவில்லை. நிதி பற்றாக்குறை 24-25 96,000 கோடி என்று கணித்த நிலையில் இந்த கணக்கின்படி அது 1,01,000 கோடியாக, அதாவது 5,000 கோடி அதிகரித்துள்ளது. 2025-26ஆம் ஆண்டு 1,08,000 கோடியாக நிதி பற்றாக்குறை இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் இது 1,24,000 கோடியாக உயர்ந்துள்ளது. அதாவது நிதி பற்றாக்குறை சுமார் 16,000 கோடி அதிகரித்துள்ளது. 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை 1,22 லட்சம் கோடியாக இருக்கும் என்று குறிப்பிட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் கண்டிப்பாக இது உயரும். இந்த ஆண்டு நடப்பாண்டு 2026-27 1,22,000 கோடி பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. திருத்திய மதிப்பீடு இன்னும் குறை இருக்குது. இவ்வாறு நிதி பற்றாக்குறை அதிகரித்துக் கொண்டே சென்றால்
அதை ஈடு செய்ய மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் கடன் வாங்கும் அளவு கூடும். இது மாநில வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் திரு ரகுராமன் ராஜன் அவர்கள் தலைமையில் நிதி மேலாண்மை குழு அமைத்து மாநில நிதிநிலை சீர் செய்யப்படும் என்று சொன்னாங்க. இதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைச்சாங்க. இந்த நிபுணர் குழு அமைத்த பிறகுதான் அதிக கடன் வாங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைய நிதி நிலைமையோ மாநிலத்தின் கடன் உயர்ந்தும் மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் கடன் சுமை அதிகரித்துள்ள தவிர வேறொன்றும் இந்த அரசில் சாதனை எதுவும் இல்லை. எனவேதான் திரு ஸ்டாலின் இன்றைக்கு நாம் குறிப்பிடுவது பொம்மை முதலமைச்சர், நிதி நிர்வாக திறனற்ற அரசு என்று குற்றம் சாட்டுகிறோம். இன்றைய மாநில நிதிநிலை அறிக்கையிலும் வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையும் ஏறத்தாழ சுமார் 5 மணி நேரம் 2 அமைச்சர்களும் உரை நிகழ்த்தினார் தவிர வரவு செலவு திட்டம் பற்றி உருப்படியாக எதுவும் இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த அரசு என்ன பணிகளை செய்தார்களோ அதை வரிசைப்பட்டி அடுக்கி வார்த்தைகளுக்கு அழகு கூட்டி சாதனை என்ற பெயரில் படித்தார்கள் தவிர வேறு ஒன்றும் இல்லை. தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.